வணக்கம். குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜோதிட பதிவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு நன்றி பாராட்டி தொடர்கிறேன். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சேவை மனப்பான்மையோடு இயங்கிட்டு இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய போக்கு என்ன என்பதை ஆராய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய லக்னம் நீங்கள். இந்த பதிவு எதுக்குன்னா, கேது சந்திரன் நட்சத்திரத்துல மார்ச் 6ஆம் தேதி மாறுகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசியில இருக்கக்கூடிய கேது சித்திரை நட்சத்திரத்திலிருந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறது. இந்த மார்ச் 6ஆம் தேதி மாறக்கூடிய கேது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அங்க இருக்கார். அதனால இந்த காலகட்டத்துல சந்திரன் நமக்கு யாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. குழந்தைகள், கலைகள், மகிழ்ச்சி, இயற்கை, அனைத்து விஷயத்தையும் நல்லதையும் இறையருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி. அப்படிப்பட்ட ஸ்தானத்துல ஞானகாரகன் கேது பயணிக்கிறாரு அப்படிங்கிறது ஞான மார்க்கத்துக்கு மிக 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 சிறப்பு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கிறீங்க, அது சார்ந்து ஒரு குருவை தேடுறீங்க, அது சார்ந்து ஒரு எக்ஸசைஸ்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாதனங்கள் செய்வதற்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கலை, இப்போ நீங்கள் ஆன்மீக கலையும் ஒரு கலை தான். வேறு விதமான கலைகள் இருந்தாலும் அதற்கும் இந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். நல்லபடியாக அது டெவலப் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு அகம் சார்ந்து சில விஷயங்கள் நன்மை தரும். இப்போ குழந்தைகள்னால வரக்கூடிய புகழ், மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவில் வரக்கூடிய மகிழ்ச்சி, இதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த கேதுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் இனம் புரியாத பகை இருக்கு இல்லையா? அந்த தோஷத்துக்காகத்தான் நம்ம கொஞ்சம் குழப்பத்தை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம புரிந்து கொள்ளப்பட மாட்டோம். நம்ம யதார்த்தமாக நினைக்கிற விஷயங்களை நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கவங்க அதை அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. குதர்க்கமாக ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிட்டு அதற்கான ஆர்குமெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஈர்ப்பை கொடுக்காது, வெறுப்பை கொடுக்கும். கேதுனாலே சன்னியாசி கிரகம் தானே, அப்போ ஒரு வெறுப்பை கொடுத்துரும். அதனால் அதில் கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணிக்கணும். அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். அதை ஒரு நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது, சந்திரன் இந்த கணிப்புகள் 8ஆம் பாவத்தை இயக்கிற 12ஆம் பாவத்தை இயக்கிற அதிகாரியாக வந்திருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். அது இல்லாதவங்க சும்மா லேசான சின்ன சின்ன சலனங்களோடு போயிடும். அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டும். இப்போ கையிருப்பு பணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஆனால் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகலையேன்னு வருத்தம் இருக்கும். அதை அப்படியே மேனேஜ் பண்ணி தான் உழைப்பு ரீதியாக கொண்டு போகணும். இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல மாற்றமாக அது அமையும். வீடு விற்கிறது, ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, ஒரு ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டை மாறுறது, ப்ராஜெக்ட் மாறுறது, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நன்மைகள் செய்யும். விசா ப்ரொசீஜர்ஸ் இதுக்கெல்லாம் நன்மைகள் செய்யும். இப்போ நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே அப்படின்னா அதில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த வேலையாட்கள் பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகிட்டு இருக்கிறது, ப்ராக்ரஸ் டிலே, அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடம் சந்திரன் கேதுவாக அமர்ந்து பலமாக இருந்தால் பெருசாக பாதிக்காது. அதே 4ஆம் இடத்துக்கு பாதிக்கிற இடத்துல நம்ம ஜனன ஜாதகத்தில் கேதுவோ சந்திரனோ இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நவம்பர் 13 வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் தள்ளி போகிறதுக்கு காரணமாயிடும். குழந்தைகள் நலம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் புகழ் பெறுவார்கள். குழந்தைகளுடைய சுபகாரியங்கள் நன்றாக நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களும் நல்லா நடக்கும். அது உறுதி பண்ணுறது, வரன் பார்க்குறது, இதெல்லாம் சிறப்பாக நம்ம கொண்டு போகலாம். வேலைக்கும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவில் இந்த சின்ன சின்ன சலனத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி பூர்வீகம் சார்ந்த, தந்தை வர்க்கம் சார்ந்த வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, இதுக்கெல்லாம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். வெளிநாடு கல்வியில் போய் படிக்கிறது, இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்கும். அதுபோக ஆன்மீகம் சார்ந்த பயணத்திலையும் நன்மைகள் நடக்கும்.
அதே நம்ம சொந்த உற்பத்தி தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் பார்ட்னர்ஷிப் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும், அதில் சில முட்டுக்கட்டைகள் ஏற்படும். ஆனாலும் கூட ஸ்தம்பிச்சு போகாது, இன்னும் போகாது. பெருசாக வளரத்துக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள், சின்ன சின்ன இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ண பழகிக்கோங்க. தேவைக்கு தகுந்த உற்பத்தியை பண்ணுங்க. அப்போ தான் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மீன லக்ன நண்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி வழி, நண்பர்கள் வழி, இவங்க வழியில் வரக்கூடிய ஆதாயங்கள் நன்றாக இருக்கும். அவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். அப்போ இந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும், மகிழ்ச்சிகள். அவங்களுக்கும் சுப நிகழ்வுகள், உங்கள் சார்ந்த ஒரு சுப நிகழ்வில் அவங்க பங்கெடுக்கிறது, இதெல்லாம் பரஸ்பர உறவுகள் வந்து மேன்மை கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மூலதனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவாய்டு பண்ணிக்கணும். இந்த மார்ச் 6லேருந்து நவம்பர் 13 வரைக்கும் மூலதனத்துக்கு இது கேது சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்படின்னா என்ன ஆகும்னா, யாராவது ஒன்று எதையாவது ஒன்று சொல்லி நம்பி பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி மாட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும். அது வந்து திரும்ப வராமல் போயிடும், நஷ்டமாயிரும். அப்படிங்கிறதுனால மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதில் பிரச்சனை கிடையாது. நம்ம சம்பளம் வாங்க போகிறோம், வேலை பார்க்குறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பதவி உயர்வுகளில் சின்ன சின்ன தடைகள் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த உயர்வுகள் கொடுக்கறதுல போட்டி பொறாமைகள்னால ஃபைல் நகர்றதே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முடிவுகள் வந்து நம்ம பார்க்கணும். மே 1ஆம் தேதிக்கு மேலே சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கிற நட்சத்திர சூத்திர முறையில் உபநட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 12 பாவ அதிகாரிகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த சிஸ்டத்தில் கண்டுபிடிச்சிட்டு இதை என்ன திசாபுத்தி நடக்குது, இப்போ இந்த கோச்சாரத்துக்கும் அந்த திசாபுத்திக்கும் என்ன தொடர்பு, என்ன பாவங்கள் நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கேட்குற கேள்விக்கு இந்த திசாபுத்தி சாதகத்தை தருமா பாதகத்தை தருமா, கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன் வேலை செய்யும். உதாரணத்துக்கு வீடு விற்கிறதுக்கு ஒருத்தருக்கு டைம் நல்லா இருக்கும், ஆனால் அவங்களால வாங்க முடியாது. அப்படியெல்லாம் தான் அந்த பாவங்கள் வேலை செய்யும். அப்போ இந்த 12 பாவங்களும் நம்ம என்ன பாவங்கள் இயங்குதுங்கிறத தெரியாமல் போய் மாட்டிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அதை ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி இந்த உபநட்சத்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உங்கள் கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ மீன லக்னத்தில் நமக்கு வந்து லக்னத்தில் 2ஆம் இடத்துல தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, 6ஆம் இடத்துல தான் மக நட்சத்திரம் இருக்குது, 10ஆம் இடத்துல தான் மூல நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கேது சார்ந்த தொழில்களை நீங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கிறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, வேஸ்ட் வியாபாரம், ரீசைக்கிளிங் ப்ராசஸ்ஸு, மெடிசின் சம்மந்தப்பட்டது, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே வரும். கேது புதனை போலவும் பலன் கொடுப்பாரு. அதனால் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஏஜென்சியாக இருக்கிறது, பேங்கிங் செக்டரில் இயங்கிறது, இந்த மாதிரியும் வேலை செய்வார். ஸோ எல்லா விதத்திலையும் தொழிலுக்கு பங்கம் இல்லை, குடும்பத்தில் குழப்பம் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.